ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பற்றி. ஓகே, நம்மளோட போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம எந்தெந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நாம் வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மெயின் ரீசன் வந்துட்டு இங்கே ரீட்டெயிலர்ஸ். ஓகே, நம்மளோட ரீட்டைல் நாம் வந்துட்டு எந்த ப்ரைஸ் செக்ஷன் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, ப்ரைஸ் செக்ஷன் வச்சு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, இன்கேஸ் வந்துட்டு விப்ரோ வந்துட்டு இங்கேருந்து கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். ஆனால் இன்ஸ்டியூட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட்ஸ் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது மாதிரி இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் அவங்களோட ட்ரா டவுன் பார்க்குவாங்க. ஓகே, ட்ரா டவுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரா டவுன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவில் போகுதுன்னு, எவ்வளோ பர்சன்டேஜ்னு மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 25% ட்ரா டவுன் பார்ப்பாங்க. ஓகே, 25% ட்ரா டவுன் ஆகும் இங்கே. ஓகே, இன்கேஸ் 25% ட்ரா டவுன் ஆகும்போது இன்ஸ்டியூட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ஓகே, எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எது மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் இப்போ எக்ஸாம்பிள் விப்ரோ, இந்த விப்ரோவில் என்ன டெப்த்து அதிகமாக இருக்கா, இல்லை நெகட்டிவ் நியூஸில் இருக்கா. இப்போ இன்கேஸ் வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ்ன்னு இருக்கலாம். ஓகே, இந்த இப்போ நெகட்டிவ் நியூஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ 25% 30% போகும்போது எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ஓகே, அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, இன்னும் ஆட் பண்ணுவாங்க. மெயின் ரீசன் வந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெரி ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறதும் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக். அதனால தான் சொல்கிறது, நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50, அப்புறமா நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இல்லைன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, இது மாதிரி ஸ்டாக்கு செலக்ட் பண்ணணும். மெயின் ரீசன் அது. ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம், ரீட்டைலர்ஸ் அப்புறமா இன்ஸ்டியூட்டை எப்படி டிஃப்ரென்ஷியேட் வருது ஆனால் எக்ஸாம்பிளுக்கு நாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் இப்போது விப்ரோ விட்டுருங்க. ஓகே, இன்கேஸ் பிரிட்டானியா இல்லை பிரிட்டானியாவனா டிமார்ட், ஏன்னா டவுன்ஃபால் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஓகே, டவுன்ஃபால் ஆகிருக்கிறது இங்கே வந்துட்டு நாம் 10th நவம்பருக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பையிங் ஜோனுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது வந்து பையிங் ஜோனுன்னு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் கீழே போகும்போது நம்மளோட ஒரு மூமெண்டிங் ட்ரேடிங், ஆஸ் பர் த மூமெண்டிங் ட்ரேடிங்குக்காக நம்ம செலக்ட் பண்ணும்போது என்னாகும், இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்குவீங்க, கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஓகே, பட் இன்ஸ்டியூட் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ரீசன் வந்துட்டு அவங்க வந்துட்டு லாங் டர்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த டிமார்ட்டில் வந்துட்டு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு இருந்தாலும் இன்கேஸ் டெப்ட் வந்து அதிகமாகும் போது, இல்லைன்னா அவங்களோட ரெவென்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்ஷியலி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆவாங்க. ஓகே, எப்போ எக்ஸிட் ஃபுல் 100% எப்போ எக்ஸிட் ஆவாங்கன்னா, அதில் வந்துட்டு டெப்த்து ரொம்ப அதிகமாகும் போது, இல்லைன்னா அந்த கம்பெனியில் ஒரு செபியோட ஒரு நோட்டீஸ் போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, 100% எக்ஸிட் ஆவாங்க. ஓகே, இங்கே 2 விதமாக நம்ம இன்றைக்கி அது ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 2 விதமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறமா பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பேலன்ஸ் நம்மளோட ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி நம்ம நம்மளோட கேபிட்டல் அலோகேட் பண்ணுறது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்க்கலாம் விப்ரோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த யூடியூப்பில் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான். ஓகே, ஸ்விங்குக்காக நான் சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் வந்துட்டு இங்கே இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்விங்குக்காக நான் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆகிருக்குன்னு அதை பற்றி பாருங்கள், பார்க்காதவங்க. இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. இப்போது பார்க்கலாம் எது எதுன்னு. விப்ரோ, ஐசிஐசி பேங்க், டாடா கன்சூமர், இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வெரி ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு. அப்புறமா இது வந்துட்டு நம்ம என்ட்ரி ப்ரைஸ், இதெல்லாம் வந்துட்டு என்ட்ரி ப்ரைஸ். இது 20,000 என்ன இருக்கோ இது வந்துட்டு ஈக்குவலி நாம் வந்துட்டு நம்மளோட கேபிட்டல் அலோகேஷன் பண்ணியிருக்கு ஈச் ஸ்டாக்குக்கு. ஏன் இது ஈக்குவலி நம்ம பண்ணியிருக்கோம்னா, மெயின் ரீசன் வந்துட்டு எப்பயும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்ன்றது சில பேர் என்ன பண்ணுவாங்க,
இன்கேஸ் இது வந்து ஸ்டாக்ஸ் வந்து 244 இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹை குவான்டிட்டி வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிள் பிரிட்டானியா ஆகட்டும், இல்லை டிவிஸ் லேப் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அங்கே கேபிட்டல் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாமல் ஈக்குவலி பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னா, இன் கேஸ் எந்த ஸ்டாக்ஸ் இது விப்ரோனே வச்சுக்கலாம். விப்ரோ வந்துட்டு ஒரே முட்டா 244லேருந்து 220 வரும்போது நம்மளோட லாஸ் கூட அதிகமாக சான்சஸ் இருக்குது, ரைட்? அதனால ஈக்குவலி பண்ணும்போது என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும் நம்மளோட. இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸிட் ஃபார் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணும்போது இன்கேஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுங்க, டிமார்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், எக்ஸிட் ஆயிருக்கோங்க, இவ்வளோ பெரிய லாஸ் இருக்காது, சின்ன லாஸ் இருக்கும். இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயில் பண்ணிக்கின்னு போவாங்க. எப்படி ட்ரெயில் பண்ணுறது, நான் வந்துட்டு இதெல்லாம் இன்கேஸ் இந்த விப்ரோ ஆகட்டும், ஐசிசி பேங்க் ஆகட்டும் என்ன பண்ணுவீங்க, இன்கேஸ் இங்கே வந்துட்டு இங்கே வாங்கியிருக்கிறது, ரைட்டு? ஐசிசி பேங்க்கு 24th நவம்பரில். இன்கேஸ் இது மேலே போகும்போது என்ன பண்ணுவீங்க, மேலே போகும்போது வந்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கினே போவீங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இங்கே விப்ரோவே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா விப்ரோ மூமெண்ட்டு வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நம்ம ட்ரையல் பண்ணிக்கினே போவீங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்துட்டு இந்த வீக்குக்கு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீக்கு க்ளோஸ் ஆகிட்டு மேலே இது கீழே ஸ்டாப் லாஸ் வைக்குவீங்க. ஓகே, ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்ஸ்டியூட்டுங்க எப்பயும் அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட 25% அவங்களோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட -25% ட்ரா டவுன் பார்க்குவாங்க. அங்கே வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இது வந்துட்டு குவான்டிட்டி சைஸ், இந்த அமௌண்ட்டுக்கு இந்த குவான்டிட்டி மட்டும் தான் கிடச்சிருக்கும். இது கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கோட 230 அரவுண்ட் செலக்ட் ப்ரைஸுவா இது என்ட்ரி பண்ணியிருக்குது. ஓகே, இது டிஃப்ரென்ஷியேட் பாயிண்ட்டானா நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிருக்கா மைனஸ் ஆகிருக்கா பாயிண்ட்ஸ், எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிருக்குன்னு. இது வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இங்கே இது இந்த 1.5 மந்த், ஆல்மோஸ்ட் 1.5 மந்தில் நம்மளுக்கு டோட்டல் 11 ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்ஸில் 6,931 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகிருக்கு. லாஸ் பார்க்கலாம் 2,530 ருபீஸ். ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 4,393 ருபீஸ் நெட் ப்ராஃபிட் ஸ்டில் டுடே. ஆனால் இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே 2 டைப்ஸாக பண்ணலாம் நம்ம. எப்படி நம்ம ஸ்டாக்ஸை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெக் மஹேந்திரா வச்சுக்கலாம். டெக் மஹேந்திரா நம்ம எங்கே கொடுத்துருந்தீங்க, 17th நவம்பரில் கொடுத்துருக்கோங்க, ரைட்டு? இங்கே வந்துட்டு நம்மளோட ட்ரையல் பண்ணிக்கினே போவீங்க, ரைட்? அதே மாதிரி ட்ரையல் பண்ணிக்கின்னு போவீங்க. இப்போது இன்கேஸ் வந்துட்டு இது பிரிட்டானியா வைக்கலாம். பிரிட்டானியா வந்துட்டு இங்கே சொல்லிக்கோங்க, இதுவும் 17 நவம்பர். ஜிஎஸ்டிடபிள்யூ பார்க்கலாம், லாஸ் ஆர் ஸ்டாக்ஸா. ஓகே, இது வந்துட்டு என்ன ஆயிருக்கும், 24th நவம்பரில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோங்க. இது வந்துட்டு இங்கேருந்து பை பண்ணலான்னு. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோங்க, இது கீழே வச்சுருக்கோங்க. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்குங்க நம்ம. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது நாம் என்ன பார்க்க போகிறோம், ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு தான் போக போகிறோம். ஓகே, இங்கே வந்துட்டு மறுபடியும் இது எங்கே நம்ம பை பண்ண போகிறோன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஜோனில் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த இதுவும் சொல்லியிருப்பேன், ஜிஎஸ்டிடபிள்யூ ஸ்டீல் பற்றி நம்ம சொல்லும் போது சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்குறவங்க இங்கே வாங்கலாம், இல்லை இங்கே வாங்க மாட்டிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன் இந்த ஜோன். இது வீக்லி இது வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகும்போது இங்கே வந்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மறுபடியும் இன்கேஸ் மேலே போகும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஆகும், ரைட்? ஸோ நாம் எப்பயும் 2 டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இது வந்துட்டு விப்ரோவெல்லாம் வந்துட்டு மேலே போகும்போது நம்மளுக்கு பார்ஷியலி 50% நம்ம 1:3 வரும்போது பார்ஷியலி 50% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கின்னு ரிமைனிங்கு ட்ரையல் பண்ணிக்கின்னு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ வச்சுக்கலாம். விப்ரோ வந்துட்டு இங்கே வாங்கினீங்க 244. ஓகே, 244 இப்போது 254 வரும்போதோ இல்லை 264 வரும்போது நம்ம என்ன பார்ஷியலி 50% ப்ராஃபிட் புக் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் வந்துட்டு ட்ரையல் பண்ணிக்கின்னு போகலாம். இங்கே வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இதே டிமார்ட் வச்சுக்கலாம். டிமார்ட் என்ன ஆயிருக்கு, நம்ம இங்கே வாங்கினீங்க, ரைட்? 10th நவம்பருக்கு வாங்கியிருந்தீங்க. இதோட ஸ்டாப்லாஸ் கீழே இங்கே வச்சுருப்பீங்க. இன்கேஸ் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இன்ஸ்டியூஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி ஹோல்டு பண்ணிக்கின்னு போகலாம். ஓகே, ஹோல்டு பண்ணிக்கின்னு போகலாம். ஏன்னா இது டிமார்ட் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக். இது நியூஸ் எதுனா இருக்கலாம், ஓகே, ரிமைனிங் எதுனா நியூஸ் இருக்கலாம், இல்லைனா வேறு நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம். ஆனால் இதில் எப்போ நம்ம 100% எக்ஸிட் ஆகணும்னா
இதில் வந்துட்டு டிமார்ட் வந்துட்டு செபி எதனா இஷ்யூ ஆகி ஓகே எதனா இஷ்யூ அந்த கம்பெனி இது எதனா இஷ்யூ ஆகி இல்லை டெப்ட் அதிகமாகும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க 100% ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதங்காட்டியும் ப்ராஃபிட்டு புக் பண்ண மாட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அது மாதிரி ஓகே. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கின்னு நம்ம அதிக ப்ராஃபிட்டு பண்ணுற சான்சஸ் இருக்குது ஓகே. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசினோன்னா ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே.